செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய தினம் ஒரு முக்கியமான கைது இடம்பெற்றிருந்தது. இனிய பாரதியினுடைய முன்னாள் சாரதியாக இருக்கக்கூடிய செழியன் என்கின்ற 34 இயற்பெயரையுடைய அழகரட்னம் யுவராஜ் அவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் 2007, 2008, 2009 ஆண்டு காலப்பகுதியில் இனிய பாரதியின் வலது கரமாகவும் நெருக்கத்துக்குரியவராகவும் அவருடைய வாகன சாரதியாகவும் கடமையாற்றிய சூழ்நிலையில் தற்போது இவர் பொத்துவில் மட்டக்களப்பு பாதையிலே ஒரு பஸ் சாரதியாக கடமையாற்றி கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. செழியனுடைய கைதின் பின்னர் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. இவை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி விசாரணையின் அடிப்படையில் சில தகவல்கள் அதிக அளவில் பேசப்படுகின்றன. இதில் பேசப்படுகின்ற விடயங்கள் ஒரு புலனாய்வு ரீதியாக பெறப்பட்ட தரவுகள் அடிப்படையில் மட்டுமே பேசப்படுகின்றனவே ஒழிய இந்த தகவல்களை பாதிக்கப்பட்ட தரப்பாக பலர் எமக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய தகவல்கள் தான் இங்கு பேசப்படுகின்றன. இப்போது பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயமாக இருப்பது செழியனுடைய கைதின் பின்னர் பல தகவல்களை பரிமாறியிருந்தார்கள். குறிப்பாக அந்த குடும்பத்தார் தொடர்பான தகவல்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. செழியன் என்பவர் யார் என்று தேடுகின்ற போது அவர் இனிய பாரதியின் வலது கரமாக செயற்பட்டார் என்றால் இனிய பாரதி செயற்படுத்திய அல்லது செயற்படுத்த முற்பட்ட பல திட்டங்களுக்குள் இவர் இருந்திருக்கின்றார் என்றுதான் இப்போது சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவோ மனிதுரிமைகள் ரீதியாகவும் அல்லது மனிதுரிமைகள் தொடர்பில் பேசப்படுகின்ற போதும் அந்த ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவும் பயங்கரவாத தடை சட்டமும் நீக்கப்படுகிற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை பரவலாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பிள்ளையானவர்களும் ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுகின்றார். அதே போன்று இனி வருகின்ற கைதுகளுக்கும் அவை பயன்படுத்தப்படுமா என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது. ஜெயகரன் என்கின்ற ஒரு கிராம சேவையாளர் காணாமல் போயிருந்தார். அவரை காணாமல் போகவில்லை, காணாமல் செய்யப்பட்டிருந்தார். அந்த ஜெயகரன் என்கின்ற கிராம சேவையாளர் எங்கே? அவரினுடைய கடத்தலின் பின்னணியிலும் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிரிந்து சென்ற பின்னர் கருணாவிலிருந்து பிள்ளையான் பிரிந்து செல்லுகின்றார். பிள்ளையானிலிருந்து பிறகு இனிய பாரதி பிரிந்து செல்லுகின்றார். அவர்களுக்குள் தொடர்ச்சியாகவே பிரிவுகளில் யார் பெரியவர் என்று தேடும் வரைக்கும் அந்த பிரிவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. தங்களுக்கு ஏற்றாற்போல் பல விடயங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஜெயகரன் என்கின்ற கிராம சேவையாளர் கடத்தப்பட்டார். அவர் இன்று வரையும் எங்கென்றும் இல்லை. அவருடைய குடும்பத்தார் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர் தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அது மட்டுமல்லாது தேத்தாத்தீவு பட்டிருப்பு தொகுதியினுடைய மிக முக்கியமான ஒரு பழம்பெரும் கிராமங்களுள் தேத்தாத்தீவு என்கின்ற ஒரு கிராமமும் மிக முக்கியமானது. அந்த கிராமத்திலே அங்கு இருக்கக்கூடிய யூதா ததேயு தேவாலயத்தின் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே 17/9/2008 ஒரு பொறியியலாளரை இலக்கு வைத்து ஒரு துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றது. அந்த பொறியியலாளர் தொடர்பான தகவல்களும் இப்போது விசாரணை வலயத்துக்குள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. திருமதி லோகேஸ்வரன் பிரேமலதா என்கின்ற பொறியியலாளர், லதா என்று எல்லோராலும் அறியப்படக்கூடியவர், தேசத்தை கட்டியெழுப்புவோம் உட்கட்டமைப்பு அமைச்சினுடைய உதவி பொறியியலாளராக இருக்கின்றார். ஒரு துணிவான ஒரு இளம் பொறியியலாளர், இளம் குடும்ப தாயாக இருந்திருக்கின்றார். ஒரு பொறியியலாளராக கடமையாற்றியிருக்கின்றார். அந்த காலப்பகுதியில் 17/9/2008 காலப்பகுதியில் அவர் முன்னர் குறிப்பிட்டது போன்று யூதா ததேயு தேவாலயத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில், அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒழுங்கை ஒன்றினால் தான் அவர்களுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். அந்த வீட்டில் வைத்து இரவு வேளையிலே குறித்த பொறியியலாளர் லதா என்கின்ற பொறியியலாளர் படுகொலை செய்யப்படுகிறார். அவருடைய பச்சிளம் குழந்தை அவருடைய பெற்றோரின் முன்னிலையில் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலைக்கான காரணம் தேடுகின்ற போது முறையற்ற விதத்தில் ஒப்பந்தங்களை வழங்க வேண்டும் என்று பிள்ளையான் குழு குற்றஞ்சாட்டியதாகத்தான் அந்த காலப்பகுதியிலே இந்த விடயம் பேசப்படுகின்ற போது போலீசாருடைய வாக்குமூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையான் குழுவினுடைய மிரட்டல் என்கின்ற சொல்லாடல் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அந்த சொல்லாடல் தான் அங்கு அதிக அளவில் பேசப்பட்டும் இருக்கின்றது. லதா என்கின்ற பொறியியலாளர் ஒரு துணிகரமானவர். கணவன் அவருடைய குழந்தையின் முன்னிலையில் துப்பாக்கியால் படுகொலை செய்யப்படுகின்றார் இரவு வேளையிலே. அதன் பின்னர் அந்த பகுதியே ஒரு பெரும் அல்லோல கல்லோலப்படுகின்றது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சத்திலே உறைகின்றார்கள். அதன் பின்னர் ஒப்பந்தங்களை எடுப்பதற்கான ஒப்பந்தங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் எதனையுமே இந்த பொறியியலாளர்கள் அரசு திணைக்களத்தில் இருந்தவர்கள் செய்ய முடியாமல் அப்படியே கைவிடுகின்றார்கள். லதாவினுடைய படுகொலை ஒட்டுமொத்த மட்டக்களப்பையுமே அதிர வைக்கின்றது. அரசு அதிகாரி, ஒரு இளம் பொறியியலாளர், உதவி பொறியியலாளராக தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்ற போதே நேர்மை கண்ணியம் என்கின்ற ஒரு கட்டுப்பாடுகளோடு ஆரம்பிக்கின்றார். அந்த துப்பாக்கி பிரிய சம்பவத்தில்
பல விசாரணைகள் கடந்த காலங்களிலே மூடப்பட்டிருந்தன அல்லது முன்னெடுக்கப்படாமல் தடுக்கப்பட்டிருந்தன. அந்த விசாரணை இப்போது தூசு தட்டப்பட்டு அந்த விசாரணை வலயத்துக்குள்ளும் பலர் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட பொறியியலாளர் திருமதி பிரேமலதா அவர்களுடைய விசாரணையும் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் சில கைதுகள் அண்மை காலங்களாக அதிக அளவில் முக்கியஸ்தர்களை இலக்கு வைத்து கைதுகள் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. செழியனுடைய கைதின் பின்னணியில் என்ன விவகாரம் முக்கியம் பெற்றிருக்கின்றது என்று தெரியாது. ஆனால் அந்த கைதின் பின்னணியில் மிக முக்கியமாக பேசப்படுவது 2007-8-9 ஆண்டு காலப்பகுதியில் கடத்தல், காணாமலாக்கப்பட்ட மற்றும் படுகொலைகள் தொடர்பான சந்தேகத்தின் அடிப்படையில் செழியன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவே இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய உள்ளக தகவலாக இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, ஜெயகரன் பொறியியலாளர் பிரேமலதா, லதா என்றுதான் அவரை அந்த பிரதேசத்து மக்கள் செல்லமாக அழைப்பார்கள். அந்த பிரதேசத்திலே அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய அவருடைய தந்தையார் மிகவும் நன்றாக ஓவியம் வரையக்கூடியவர். அந்த குடும்பம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரோடும் மிகவும் நட்போடும் பண்போடும் பழகக்கூடியவர்கள். ஒரு சிறந்த ஓவியரின் மகளாகத்தான் லதா அன்றைய கால பகுதியில் இருந்தார். அவருடைய குழந்தையின் முன்னிலையில் இந்த படுகொலை இடம்பெற்ற போது அந்த பச்சிலம் குழந்தை இன்று தாய் இல்லாமல் தவிக்கின்றது. படுகொலைக்கு காரணமானவர்கள் இன்று வரையும் வெளியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பணம், ஒரு பெறுமதியற்ற ஒரு சொத்துக்காக ஒரு பெறுமதியான ஒரு உயிரை பறித்த ஒரு பாதகர்கள் என்று அந்த குடும்பத்தார் ஆதங்கப்படுகின்றார்கள். அந்த குடும்பத்தாருடைய ஒரு பதிவிலே அவர்கள் எப்படி போட்டிருக்கின்றார்கள்: இன்று எங்களுடைய குலவிளக்கொன்று கிழக்கின் ஆயுததாரி ஒருவரால் அணைக்கப்பட்ட ஆண்டு என்று அவர்கள் கூறுகின்றார்கள். சென்ற ஆண்டு போடுகின்ற போது அந்த பதிவை அவர்கள் இவ்வாறு பதிவிட்டிருக்கின்றார்கள். இப்படி பார்க்கின்ற போது படுகொலைகள் நீண்டு செல்கின்றது. படுகொலைக்கான காரணங்கள் எல்லாம் இப்போது தேடப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட சொல்ல போனால் அன்றைய கால பகுதியிலே படுகொலை இடம்பெறும், போலீசார் கடமைக்கு வருவார்கள். ஆனால் முறையான வகையில் அந்த விசாரணைகளை முன்னெடுப்பதில் போலீசாரோ குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரோ தீவிரம் காட்டுவதும் இல்லை, முன்னெடுத்து செல்வதும் இல்லை. அதனால் தான் இன்று இருக்கக்கூடிய அரசுக்கு அதிக வேலைப்பளு இருக்கின்றது. படுகொலை செய்யப்பட்ட நாள் உதாரணத்துக்கு 17/9/2008 பிரேமலதா பொறியியலாளர் பிரேமலதா படுகொலை செய்யப்பட்டிருந்தாராக இருந்தால் அன்றைய நாளிலிருந்து அந்த விடயத்தை இன்று வரைக்கும் எடுத்து செல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. விமான நிலையங்களும் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது விசாரணையினுடைய தன்மை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதால் பல ஆயுததாரிகள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முயற்சி செய்வதாகவும் கடல் மார்க்கமாக தப்பித்துக் கொள்வதற்கான சில திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் புலனாய்வு துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் கடற்கரை அண்டிய பகுதிகளில் போலீசாருடன் புலனாய்வு துறையினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பலருடைய பெயர் விமான நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணைகளின் அடிப்படையில். இன்னும் ஒரு விடயம் அதிக அளவில் பேசப்படுகின்றது. கோட்டைமுனை கனிஷ்ட வித்தியாலயத்தை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். மட்டக்களப்பு கோட்டைமுனை கனிஷ்ட வித்தியாலயத்தில் 3ஆம் ஆண்டு கல்வி பயின்று கொண்டிருந்த மாணவி 28/4/2009 அன்று கடத்தப்படுகின்றார். அவர் 2/5/2009 அன்று ஒரு கிணற்று ஒன்றிலிருந்து மீட்கப்படுகிறார். அந்த மீட்கப்பட்ட போது அது தொடர்பில் குடும்பத்தாருடைய குற்றச்சாட்டு, இந்த என்னுடைய பிள்ளையினுடைய கடத்தல் அல்லது பிள்ளையினுடைய கடத்தலுக்கு காரணமானது பிள்ளையான் குழு என்று குழந்தையினுடைய உறவினர்கள் ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கின்றார்கள். குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்றார்கள். 9 நாட்களாக மட்டக்களப்பு மாநகரமே முடங்குகின்றது. அந்த கடத்தலில் புலற்குழு உறுப்பினரும் முன்னாள் பிள்ளையான் குழுவிலிருந்து செயற்பட்டவருமான ரதீஷ்குமார் மற்றும் சுனாமி கண்ணன் என்று அழைக்கப்படும் டிஎம்பிபி, அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய புலனாய்வு பிரிவு பொறுப்பாளரான திவ்யசீலன் போன்றவருடைய பெயர்கள் சிறுமியின் கடத்தல் சம்பந்தப்பட்ட போது பேசப்பட்டது. இந்த படுகொலையாளிகளுக்கு தலைமை தாங்கியவர் புலட் மோகன் குழுவைச் சேர்ந்த ரதீஷ்குமார் என்றும் இவர் பின்னர் பிள்ளையான் குழுவோடு இணைந்து செயற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த விடயங்களை நகர்த்தி சென்றவர் வேறு யாரும் இல்லை, இவர் மட்டக்களப்பு இராணுவ பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த லெப்டினன்ட் கர்னல் நிசாப் முத்தலிப் என்பவர் தான் இந்த சிறுமியின் கடத்தலுக்கு இராணுவ புலனாய்வாளர்கள் தொடர்புபட்டிருக்கின்றார்கள். முத்தலிப் தான் இந்த கடத்தல் விவகாரத்தையும் கப்பங்கோறுதலுக்கு இந்த பிள்ளையை கடத்துவதற்கும் நகர்த்தி சென்றிருக்கின்றார். இந்த விவகாரத்தை முத்தலிப் தான் முன்னெடுத்ததாக அதன் பின்னர் வந்த விசாரணைகளில் வெளிவருகின்றது. சிறுமியின் கடத்தல் மற்றும் படுகொலை தொடர்பான ரதீஷ்குமார் என்பவர் 4 பேர் கைது செய்யப்படுகின்றார்கள். 4 பேரும் ஊரணியில் வைத்து காவல்துறையினரால் தப்பிச் செல்ல முற்பட்டார்கள். தப்பிச் செல்ல முற்பட்ட போது போலீசாரினுடைய சாதுரியத்தால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று அன்று போலீஸ் ஊடகங்களிலே பெரிய அளவு பேசப்பட்டது. மட்டக்களப்பில் இது தொடர்பான கடுமையான கருத்துக்கள், கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிய போது இவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலையின் பின்னர் காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ராணுவ பிரிவின் முக்கியஸ்தராக இருந்த லெப்டினன்ட் கர்னல் நிசாப் முத்தலிப் அவர்களுடைய பெயர் வெளிவந்து விட்டது. அடுத்து அதன் பின்னர்
பிள்ளையானுடைய புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த திவ்யசீலன் அதில் ஈடுபட்டிருக்கின்றார் என்றால் பேர் பட்டியல் நீண்டு செல்ல போகிறது என்பதை சுதாகரித்துக் கொண்ட இலங்கை காவல்துறை அன்று கோத்தபாய ராஜபக்ச தான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தார். அவர்தான் பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்தார். அவர் யாரை உயிரோடு விட வேண்டும், யாரை படுகொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பது அன்று கோத்தபாய இருந்தார். இந்த நால்வரும் அன்று இருந்திருப்பார்களாக இருந்தால் அவர்கள் உண்மையை சொல்லி விடுவார்கள் என்று படுகொலை செய்யப்பட்டார். ஏன் திடீரென்று இந்த விவகாரத்தை கூறுகிறேன் என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் பெறலாம். இந்த விவகாரத்தோடும் இந்த கடத்தலோடும் இப்போதும் விசாரணைகள் இடம்பெறுகிறது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலும் செழியன் மீது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பொறியியலாளர் பிரேமலதா அல்லது லதா இப்போது கனிஷ்ட வித்தியாலய மாணவியினுடைய படுகொலை, அதே போன்று கிராம சேவையாளராக இருக்கக்கூடிய ஜெயகரனுடைய சந்தேகத்தின் அடிப்படையில், சந்தேகம் மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம், சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற உத்தியோகபூர்வமான தகவல்கள் அல்லது வாக்குமூலங்கள் முன்னரும் குறிப்பிட்டிருந்தோம். டிஎம்பிபி கட்சியினுடைய பல முக்கியஸ்தர்கள் இன்று அரசு சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் வழங்கிய உத்தியோகபூர்வமான கருத்து அல்லது ஆவணங்களின் அடிப்படையில் தான் இப்போது கைதுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்னும் கைதுகள் நீண்டு செல்ல போவதாகத்தான் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெரும்பாலும் டிஎம்பிபி கட்சியினுடைய இராணுவ பிரிவுக்கு பொறுப்பானவர்கள், புலனாய்வு பிரிவு என்று கூறப்பட்டவர்கள் அல்லது அரசியல் பிரிவுக்கு பொறுப்பானவர்கள் என்று 2006, 7, 8, 9 அந்த கால பகுதியில் ஒரு வகையான கோப்பு கிடைக்கப்பட்டிருப்பதாகவும், 2009 பின்னர் 2016 வரையான காலப்பகுதியில் ஒரு வகையான கோப்புகள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும், 2 கோப்புகளின் அடிப்படையிலும் கைதுகளும் விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், தற்போது பல கட்டட ஒப்பந்தத்தில் ஊழல் இடம்பெற்றிருப்பதாகவும், வீதிகளில் ஊழல் இடம்பெற்றிருப்பதாகவும், முறையான நடைமுறை கையாளாமல் பல கட்டட ஒப்பந்தங்கள் அல்லது பல பெரும் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் ஒரு விசாரணை முன்னெடுத்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான வகையில் இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட போகின்றன. இந்த விசாரணைகளின் பின்னர் யார் யார் கைது செய்யப்பட போகின்றார்கள். பெரும்பாலும் அதிகளவான ஒரு கைது இந்த டிசம்பர் மாதத்துக்கு இடையில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாணி அபேசேகர் அவர்கள் தனிப்படை அமைத்து இந்த விசாரணைகளை தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. பல விசாரணை அதிகாரிகள் மட்டக்களப்பில் நிரந்தரமாக முகாமிட்டிருக்கின்றார்கள், அம்பாறையில் முகாமிட்டிருக்கின்றார்கள். பலர் போலீஸ் நிலையங்களோடு பல தகவல்களை பரிமாறி கூறப்படுகிறது. பொதுமக்களின் உதவியையும் தொடர்ச்சியாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் எதிர்பார்ப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அதற்கு முன்னதாக இனிய பாரதியின் சகா செழியன் மீது இப்போதைய சூழ்நிலையில் கடும் இறுக்கமான கிடுக்குப்புடியை புலனாய்வுத்துறையினர் பிரயோகித்திருக்கின்றார்கள். அது என்ன நடக்க போகின்றது? அதற்கு மேலதிகமாக மீண்டும் பிரேமலதா படுகொலை விவகாரம் தோண்டப்படுமா? உண்மையான நீதி கிடைக்கும் அவர்களுக்கு? பாதிக்கப்பட்ட தரப்பினர் நீதி பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றதா என்கின்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடம் இருக்கின்றது என்கின்ற தகவலை கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.